எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப சோகமான தகவல் தான். மார்க்கெட் இறங்குறது பெரிய விஷயம் இல்ல. தொடர்ந்து காலையிலிருந்து இறங்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப டேஞ்சரான கரடிகள். தற்போதைக்கு 48 பாயிண்ட் இறங்கி நம்ம மனசுக்குள்ள துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல, ஒரு சூப்பரான விஷயத்த ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அது அந்த வாக்கியம் என்பது டீசென்ட்டா தெரியாது. அதாவது அவனுடைய பொருள எடுத்து அவனையே போட்டான்டா அப்படின்னு ஒரு தக் லைஃப் கமெண்ட் இருக்கு. இத கேட்கும்போது என்னடா இது டீசென்சியா இல்லையே அப்படின்ற மாரி தோணும். ஆனா அத ஸ்டாக் மார்க்கெட்ல உணர்வு பூர்வமா உணர்ந்தோம்னு வச்சுக்கங்களேன், வரே வாவ்! இவரு தான்யா கிங்கு அப்படின்ற மாரி மனசுக்கு தோணும். ஒரு நண்பர் சிட்டி யூனியன் பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு. நாம எதுக்குங்க லோன் வாங்குவோம்? ஏற்கனவே ஒரு லோன் இருக்கும். அத அடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு லோன் வாங்குவோம். ஆனா நம்ம நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லோன் வாங்குன எதுக்கோ ஒண்ணு லோன் வாங்கியிருக்காரு. அதே சமயத்துல சிட்டி யூனியன் பேங்க் ஷேரையும் வாங்கிட்டாப்ல. நீ என்ன வச்சு சம்பாரிக்க போற? நான் உன்ன வச்சு சம்பாரிக்கணும் அப்படின்ற மாரி அந்த சமயத்துல சிட்டி யூனியன் பேங்க்கையும் வாங்கிட்டு, லோன் வாங்கும்போது அந்த சிட்டி யூனியன் பேங்க் ஷேரையும் வாங்கி இப்போ ஒரு 75% லாபத்துல நான் வித்துட்டேன். இதன் மூலியமா என்னோட லோனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தக் லைஃப் இந்த ஷேர் மார்க்கெட்ல பண்ணியிருக்காப்ல. இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறதுலயே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கமெண்ட் இது. நம்ம ஏற்கனவே கமெண்ட்டுகள எடுத்து நம்ம கன்டென்ட்டா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம நண்பர் நோட்டீஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. அதாவது முதல்ல அழகழகா வெட்டி வெட்டி ஒரு 10, 15 கமெண்ட்ட ஒரே இடத்துல வச்சிருப்போம். அது நம்ம நண்பர் நோட்டீஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. நீங்க கமெண்ட்ல வச்சு கன்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்கன்னா, முதல்ல புடிங்க ஏன் கமெண்ட்ட அப்படின்ற மாரி 3,00,000 இருந்து நான் 4,50,000 ரூபாய் பண்ண ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அதுக்கப்புறம் 4,50,000 ரூபாய் ஜீரோ ஆயிடுச்சு. அதாவது கையில இருந்த பணத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஆப்ஷன்ல சம்பாரிக்கணும் அப்படின்னாக்கா ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்ல. அந்த பேராசை அப்படின்றது நம்மளுடைய பணத்தையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிருது. இது ரொம்ப முக்கியமா நீங்க சொல்லணும் அப்படின்ற மாரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காப்ல. உண்மைதாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல அதுலயும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல குறிப்பா சம்பாரிக்கணும் அப்படின்னாக்கா 100க்கு 11 பேர்த்துனால தான் முடியும். அதுக்கு இது போன்ற கிரீடினஸ் ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உள்ள வர்றதே ஏதாவது சம்பாரிக்கணும்னு தான் நம்ம உள்ள வர்றோம். ஆனா அப்படி சம்பாரிக்கணும்னு ஆசையோட வரக்கூடாதாம். ஆசையோட வந்ததுன்னா, இருக்கிற பணத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டு வாங்க அப்படின்றுமா அந்த ட்ரேடிங். அந்த மாரி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்லயே மிக முக்கியமான தகவல்னா இந்த IndusInd பேங்க் ஷேர் பிரைஸ் பண்ற வேலை தான் நண்பர்களே. மாபெரும் தவறு இழைத்து விட்டாய் சிவகாமி அப்படின்ற மாரி இப்ப 3 நாளா மிக முக்கியமான தகவல் அந்த IndusInd பேங்க்ல மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய தகவல் அதுக்குள்ள இருக்கு. இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அவன் பிக்கப் ஆயி அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், கீழ கிடக்கக்கூடிய பங்குகள்ல இப்பல்லாம் விரல் விட்டு எண்ணிறலாம். மிக முக்கியமான பங்குகள் கீழ விழுந்து கிடக்கு அப்படின்னா எண்ணிறலாம். அப்படி ஒரு பங்கு தான் இவன் IndusInd பேங்க் ஷேர் பிரைஸ். அப்படி இவன் இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தா சந்தோஷம் வந்திருக்கும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து 2% கீழ கவுந்து படுத்திருக்கியே, இது நியாயமா? கடந்த சில நாட்களாக பழைய 1 மந்த் ஹை, 2 மந்த் ஹைய தாண்டி மேல் நோக்கி வந்த பங்கு IndusInd பேங்க் ஷேர். பழைய ஹைய தாண்டி டெக்னிக்கலாகவும் தன்னுடைய ஹைய தாண்டுறான். ஓகே, நல்ல விஷயம். இதே இடத்துல கரெக்ட்டா செய்தியும் வருது அப்படிங்கும் பொழுது நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, கிடைச்சதுடா சான்ஸு. இங்கிருந்து மேல் நோக்கி போனா ரொம்ப மகிழ்ச்சி. பழைய ரேட்டு ரூ. 1000 நீ தொட்டினா கூட போதும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா 3 நாள் ஆசைய காமிச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நேத்தத்த ஹைய தாண்ட முடியாம ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்தத்த லோக்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, பால் ஊத்த வேண்டிய இடத்துல, பால வைக்க வேண்டிய இடத்துல பால் டாயில் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். என்னப்பா மிக முக்கியமான நேரத்துல இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இந்த IndusInd பேங்க் ஷேர் பிரைஸை வச்சிருக்கிறவங்க பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாராவது நல்லா மேல் நோக்கி ஏறின பங்குகளை வித்துட்டு கீழே ஏதாவது விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது லோல கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேர் சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு மார்க்கெட் இறங்காம முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டான். அவன் விட்டு கொடுக்கவே இல்லை, மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தணும்னே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் ரொம்ப சிரமமா இருக்கு. ட்ரம்ப் அவர்கள்னால, அமெரிக்கா அவர்கள்னால நம்ம நாட்டில் 3 செக்டர் ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டோ செக்டர், ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர். மூணுலையுமே டூ வீலர் ரிலேட்டடான செக்டர்கள் ரொம்ப வீக்கா இருக்கான். ஃபோர் வீலர்ல டாடா மோட்டர் ஒன்று தான் வீக்கா இருக்கு.
ஐடி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே வீக்கா இருக்கு. ஃபார்மால 1, 2 ஏறி இருக்கான், 1, 2 இறங்கியிருக்கான். அப்ப ஐடில எவனாவது ஒருத்தர் 2வது மேல ஏறுவானா? ஏன்னா ஆட்டோ செக்டர்ல 1, 2 மேல் நோக்கி பழைய ஹை வந்துட்டான். ஃபார்மாலயும் அந்த மாரி நடந்துருச்சு. ஆனா ஐடில முன்னணி கம்பெனில யாரும் இன்னும் மேல் நோக்கி வரல. சோ அங்க ஏதாவது கிளைமாக்ஸ் வருமா? ட்விஸ்ட் இருக்கா? அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில இன்னைக்கு காலையில இன்ஃபோசிஸ் சூப்பரா மேல் நோக்கி ஏறினான். நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த இன்ஃபோசிஸ் பங்க மேல் நோக்கி ஏதாவது ஏத்தி விட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு சந்தோஷம், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமேன்னு ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்களே, ட்ரேடர்களுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மொட்டிலிருந்து பூவாகிறதுக்குள்ளேயே மொட்டை பறிச்சு கீழே போட்டு எல்லாம் இந்த கரடி காலை வச்சு மிதிச்சிருச்சு. இன்னைக்கு பிளஸ்ல ஆன இன்ஃபோசிஸ் இப்ப மார்க்கெட்ல பிளாட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் டிசிஎஸ். ஒரு ரோஜா பூ மாதிரி நல்லா மேல் நோக்கி மலர்ந்து அழகா சந்தோஷத்தை கொடுக்குமா இந்த டிசிஎஸ் கீழிருந்து மேல வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, ரெண்டு பேர்த்துல எவனாவது ஒருத்தன் இதுல அப்படித்தானே ஆச்சு, ஃபார்மாலி அப்படித்தான், ஏதாவது ஒரு பங்கு மேல வந்துட்டா, ஆட்டோ துறையிலையும் மேல வந்துட்டா ட்ரம்ப் அவர்களையும் தாண்டி. ஆனா இந்த டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ மேல வருமான்னு பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில மல்லிப்பூ மேல டிசிஎஸ்ன்னு எழுதி அதை கீழே போட்டு அதையும் இந்த கரடி காலை வச்சு மிதிச்சிருச்சு. ஸோ டிசிஎஸ்னாலையும் முடியல. இன்னும் எத்தனை பேர்த்து பங்குகளை தாமரைப்பூ மல்லிப்பூ மேலே எழுதி கீழே போட்டு இந்த கரடி காலை வச்சு நசுக்க போகுதுன்னு தெரில. இன்னைக்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் உண்மையிலேயே நான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய பங்குகள் நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கதாநாயகிகள் மாதிரி பாடி பைல்வான் மேலே இந்த ஐக்கானை வச்சுக்கணும் தம்னையில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாவம் அதுக்குள்ள பூக்களை கீழே போட்டு இந்த கரடி முதிச்சு விட்டுருச்சு. நண்பர்களே, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பங்குகள் லோல இருந்து ஒரு 5% 10% ஏறிடுச்சுனாவே டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 உதாரணம், அப்பல்லோ டயர் அப்படின்னு ஒரு பங்கு, அதே மாதிரி ஐஇஎக்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு. இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்குமே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய டபுள் பாட்டம்ல இருந்து ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகி ஒரு 6% ஏறிட்டான். அதே மாதிரி இந்த அப்பல்லோ டயருமே அவனால முடிஞ்ச அளவுக்கு சமீபத்தினுடைய பாட்டம்ல இருந்து ஒரு 6% ஏறிட்டான். அது மாதிரி நிறைய பேர் நிறைய பங்குகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 100 பார்த்தாங்கன்னா 100 ஏறிடும், 100ல 20 30 ஏறினாவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சியில இது என்ன ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் ஒரு நாளைக்கு தான் ஏறும், அடுத்த நாள் ஏறாம இறங்காம போயிட போகுதா? ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல மற்றது வரட்டும், ஸோ முதல்ல ஒரு 100க்கு ஒரு 20 30 ஏறட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு ரொம்ப நாட்களாக ஒரு டிசிஷனே எடுக்காம ஒரு குறிப்பிட்ட பாட்டம் லெவல்லயே நின்றுகிட்டு இருக்கு. டோட்டலா எஸ்ஐபி கான்செப்டுக்கே பால் ஊத்துன வகையில எந்தவித மூவ்மெண்ட்டும் பெருசா இல்லாம ஒரே இடத்துல ஒரு மாசமா இருக்கு. ஈவன் ஒன்னா கீழே ஒரு 100 150 ரூபா வரணும், இல்லைன்னா மேல ஒரு 100 150 ரூபா வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஜிஎல் ஷேர் எதுக்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஏற போறானா இறங்க போறானா அடுத்தது அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.